அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். இதை நின்ற நிலையிலுமே செய்யலாம், இல்லை இந்த மாதிரி உட்கார்ந்த நிலையிலுமே நம்ம செய்யலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது பேர் கபோல் சக்தி விஷாகா அப்படின்னு அர்த்தம். அது இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு இதில் நீங்கள் உட்காரும் போது நீங்கள் நம்ம சுக்காசனால இந்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சிடணும். நேராக வச்சுட்டு இப்போ எல்லா கைகளுமே கொண்டு வந்துட்டு எல்லா விரல் நுனியுமே நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு விரல் நுனியுமே இப்படி சேர்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த கட்டை விரல் மட்டும் வச்சுட்டு நம்ம மூக்கு கிட்ட வச்சு மூடிட்டு வாயை நல்லா குவிச்சுட்டு, அதாவது காகமோட வாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாயை குவிச்சுட்டு வாய் வழியா மூச்சை இழுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தலை கீழே குனிஞ்சிட்டோம்னா இந்த தாடை இந்த செஸ்ட் கிட்ட போய் நல்லா அப்படி லாக் ஆகணும். கரெக்டாக நல்லா லாக் ஆகி ஹோல்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட் இல்லைன்னா ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி நிறுத்திட்டு மூச்சை அடக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு கொஞ்சம் நிமிர்ந்துட்டு மூக்குல இருந்து அந்த கட்டை விரல் மட்டும் எடுத்துட்டு மூக்கு வழியா நம்ம மூச்சை வெளியில விட போறோம். இப்போ என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய் வழியா மூச்சை எடுத்துட்டு மூக்கு வழியா மூச்சை விட போறோம், அவ்வளவுதான். அதுக்கு கூடவே இந்த கைகள் விரல்களை வச்சு நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு விரல் நுனியை ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டை விரல் மட்டும் இப்படி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா மார்பு பகுதி நல்லாவே இப்படி விரிச்சுக்குவாங்க. விரிச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு மூக்கை மூடிடணும். இந்த கட்டை விரல் வச்சு மூக்கை மூடிட்டு வாய் நல்லா இப்படி குவிக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். வாய் மூச்சு வாய் வழியா இழுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கீழே குனிவோம். கீழே குனிஞ்சு உங்களால எவ்வளோ அடக்க முடியுதோ அந்த அளவுக்கு அடக்கிட்டு, ஆனால் 10 வினாடிகளுக்கு தாண்டி போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எடுத்த எடுப்புலேயே 10 வினாடிகள் அடக்க வேண்டாம். 5, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 10 அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். மேலே வரும்போது நம்ம முகத்தை நல்லா நேராக ஆக்கிட்டு இந்த கட்டை விரலை எடுத்துட்டாதான் நம்ம மூக்கு வழியா மூச்சை வெளியில விட முடியும். இப்போ அப்படியே தொடர்ந்து ஒரு 2 முறை அப்படியே செஞ்சிடலாம். கண்களை மூடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5ல இருந்து 10 முறை நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். ஒரு 5 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 முறை செய்யலாம். இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட முகம் நல்லாவே பொலிவாகும். அதாவது நம்மளோட இப்படி வாய் இப்படி குவிக்கும் போது இந்த இடத்துல எல்லாம் நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். ஸோ அதனால நம்ம முகத்துக்குமே ரொம்ப பொலிவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லது. எப்பயுமே பார்த்தோம்னா மூச்சு பயிற்சிகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உள் உறுப்புகளுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லது. முக்கியமா நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இந்த சைனஸ், ப்ரீசிங், அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன இருக்கும் தைராய்டு, அது எல்லாமே நமக்கு இதுல இருந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.